இனி நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கவுன்சிலிங் தடை விதிக்க முடியாது எனவும் ஆணை. புதுச்சேரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வீடுகளின் கழிப்பறை வழியாக கசிந்த விஷவாயு. காலையில் கழிப்பறையை பயன்படுத்திய 3 பெண்கள் உயிரிழப்பு. விஷவாயு கசிந்த பகுதியில் 10 தெருக்களில் இருந்த பொதுமக்கள் வெளியேற்றம். பாதாள சாக்கடை கால்வாய்களை திறந்து வாயுவை வெளியேற்றும் பணி தீவிரம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. துரைமுருகன் பொன்முடியுடன் ஆலோசனை நடத்துகிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக பாமக நாளை மறுநாள் ஆலோசனை. நிர்வாக குழு கூட்டத்தில் கருத்து கேட்டறிகிறார் ராமதாஸ். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது நாம் தமிழர். அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் எந்த சின்னத்தில் போட்டியிடலாம் என ஆலோசிப்பதாக தகவல். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சக இணை அமைச்சராக பொறுப்பேற்றார் எல். முருகன். மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக பேட்டி. ரயில்வே அமைச்சராக அஸ்வினி வைஷ்ணவ், வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் பொறுப்பேற்பு. சுகாதாரத்துறை அமைச்சராக நட்டாவும், வேளாண் அமைச்சராக சிவராஜ் சிங் சௌஹானும் பணியை தொடங்கினர். நாகப்பட்டினத்தில் ஓரத்தூர் அரசு மருத்துவமனையை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு. நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியல். டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து நாளை நீர் திறக்க வாய்ப்பில்லை. போதுமான அளவு நீரின்றி காணப்படும் அணை. மீண்டும் மின்கட்டணம் உயர்வு என்று பரவும் தகவலில் உண்மையில்லை. தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம். தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் முன்னாள் உதவியாளர் கைது. வாரணாசியில் பதுங்கியிருந்த செந்தில் பிடிபட்டார். கர்நாடகாவில் நடிகர் தர்ஷன் உட்பட 9 பேர் கொலை வழக்கில் கைது. தோழிக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியவரை கொலை செய்ததாக புகார். தூத்துக்குடியில் இரும்பு கம்பியை வைத்து மிரட்டி மதுபாட்டிலை திருடிச் சென்ற ரவுடி. காவல்துறை கைது செய்ய டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டிற்கு 5700 கோடியை வரிப்பகிர்வாக விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பக்ரீத்தையொட்டி களைகட்டிய சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஆட்டுச்சந்தை. 1 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல். பயன்பாட்டுக்கு வந்தது திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம். முதல் விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் அடித்து வரவேற்பு. வங்கதேசத்திற்கு எதிரான T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 4 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இக்கட்டான சூழலில் 46 ரன்களை குவித்த தென்னாப்பிரிக்க வீரர் ஹென்ரிக் கிளாசன் ஆட்டநாயகனாக தேர்வு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டியில் திமுக மற்றும் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. அதேபோன்று அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தேவையான வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சியும் தனித்து களம் காண்கிறது. ஆனால் மைக் சின்னத்திலேயே போட்டியிடுவதா அல்லது கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டு பெறுவதா என நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இதனிடையே விக்கிரவாண்டியில் பாமகவிற்கு செல்வாக்கு இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாஜக மாவட்ட தலைவர் கலிவரதன் அல்லது ஏஜி சம்பத்தை களமிறக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாமகவிடம் பாஜகவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாமக போட்டியிட விரும்பும் பட்சத்தில் மாவட்ட செயலாளர் புகழேந்திக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நாளை மறுநாள் தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று பாமக ஏற்கனவே கொள்கை முடிவெடுத்துள்ளது. ஆனால் விக்கிரவாண்டியில் வாக்கு வங்கி பலமாக இருப்பதால் பாமக போட்டியிடுவது குறித்து ஆலோசிப்பதற்கு ராமதாஸ் தலைமையில் நிர்வாக குழு கூடுகிறது. இதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஆதரவளிப்பதா என முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவைச் சேர்ந்த சோமண்ணாவை மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? விரிவாக பதிவு செய்யலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு கூட்டமானது அக்கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 7 தீர்மானங்களில் 2 தீர்மானங்கள் முக்கியமானவை. அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, நேற்று மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டதில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த வி சோமண்ணா அவர்களுக்கு ஜல்சக்தி துறை, அதாவது நீர்வளத்துறையானது இணை பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு, இணையமைச்சராக வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஏன் என்று கேட்டால், அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர். காவேரி அங்கிருந்துதான் தமிழகத்திற்கு பணிபுரி வருகிறது. அதனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அமைச்சராக அவருக்கு இணை அமைச்சராக கொடுக்கும் பட்சத்தில் அதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ற ஒரு நிலை வரலாம் என்ற காரணத்தினால் நரேந்திர மோடி தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் ஜல்சக்தி மற்றும் ரயில்வே துறை இணையமைச்சராக வி சோமண்ணா பதவியேற்று இருப்பது காவிரி உள்ளிட்ட நதிநீர் பிரச்சனைகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இந்த கூட்டம் கருதுகிறது. தமிழ்நாடு வருகிற கர்நாடகத்தை சேர்ந்த வி சோமண்ணா அவர்களை ஜல்சக்தி பொறுப்பிலிருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று இக்கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளப்படுவதாக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான தீர்மானம். இன்று காலையிலேயே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் இதே கருத்தை நமக்கு சொல்லியிருந்தார். உடனடியாக வி சோமண்ணாவை டிராப் அவுட் பண்ணணும் இந்த கேபினெட்ல இருந்து, இந்த பொறுப்புல இருந்து அவரை விடுவிக்கணும். மற்ற துறையை அவர் பார்த்துக்கிட்டோம். ஆனால் ஜல்சக்தி துறை ரெண்டு மாநிலத்துக்கும் டிஸ்பியூட்டா இருக்க நேரத்தில் இது கொடுக்கக்கூடாது என்பதையும் சொல்லியிருந்தார். மற்றொரு தீர்மானமாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, தமிழகத்தில் நீண்ட காலமாக இந்த நீட் தேர்வு பிரச்சனை இருக்கிறது. அதில் தற்போது குளறுபடிகள், வினாத்தாள் வெளியீடு, அதே போல மார்க் அதிகமாக எடுத்திருப்பது போன்ற குளறுபடிகள் இருப்பதால் நீட் தேர்வு எதிர்ப்பு இந்த தேசிய அளவில் விரிவாக தமிழகத்தில் ஆரம்பித்து இன்று தேசிய அளவில் விரிவாக்கம் பெற்றிருக்கிறது. நீட் தேர்வு குறித்து அந்தந்த மாநிலங்களை முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று ராகுல் காந்தி கருத்து மிகப்பெரிய வரவேற்பை தற்போது பெற்றிருப்பதாக இந்த தீர்மானம் சொல்லியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.